காலையில் வந்து எல்லாத்துக்கும் யோகா கிளாஸ் வச்சாங்க. யோகா கிளாஸ்னால என்ன ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் 2 நாள் நாங்கள் நிறைய பேர் போகாமல் இருந்தோம். அதுக்கப்புறம் யோகா கிளாஸ் போனோம். யோகா கிளாஸ் போகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அன்னைக்கு டே ஃபுல்லாகவே நல்லா பிரிஸ்காக இருக்கலாம். ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இதை ஏற்படுத்தி கொடுத்த மாநில முதல்வர் அவர்களுக்கும், போக்குவரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாவட்ட கலெக்டர்களுக்கும் நன்றி. வணக்கம். நான் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த திங்கட்கிழமை அன்னைக்கு இங்கே கரூர் ஜிஹெச்சில் அட்மிட் ஆனேன். அட்மிட் ஆனது வந்து வரும்போது எங்களுக்கு ஒரு பயம் இருந்தது. இங்கே வந்து எப்படி நம்ம இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது. ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது தான் இங்கே பண்ணியிருக்கிற சௌகரியங்களை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது. நம்மளே இந்த அளவுக்கு கவனிக்கிற அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்கிற ஒரு சந்தோஷம் மிகப்பெரிய அளவுக்கு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா 3 வேளைக்கு நமக்கு உண்டான மருந்து கொடுத்துட்றாங்க, மாத்திரை கொடுத்துட்றாங்க. காலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையிலேயே மதியானம் நைட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடுக்கு உண்டான அளவுக்கு டிஃபன் வந்து கரெக்டான டைமுக்கு நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கபசுர குடிநீர், சூப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்காங்க. டாக்டர்ஸும் நர்ஸும் காலையிலையும் சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கரெக்டான டைமுக்கு வந்து எங்களெல்லாம் செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு பொழுதுபோக்கு ஐட்டம் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கேரம் போர்டு கொடுத்துருக்காங்க, பரமபதம் கொடுத்துருக்காங்க. அதில் மட்டும் இல்லாமல் காலையில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு 1 மணி நேரம் யோகா கிளாஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு வீட்டில் நம்ம இருந்தால் கூட இந்த அளவுக்கு கவனிக்க முடியாத விஷயத்தை இங்கே எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், தமிழ்நாடு போக்குவரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், கரூர் மாவட்ட கலெக்டர் அவர்களுக்கும் எங்களோட சார்பாக மனமார்ந்த நன்றி.